அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 110, 111 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேக்ரெட் ஸ்வாட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். கடைசி அங்கே இருக்க ஒரு சில ஸ்வாட்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பறவையை போய் மாஸ்டராக செலக்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ அங்கே இருக்க ஒரு ஸ்வாட் என்ன சொல்லுதுன்னா, சரி பரவாயில்ல, நான் வந்து உன்னையே மாஸ்டராக தேர்ந்தெடுத்துக்கிறேன், என்னையும் கூட கூப்பிட்டு போ அப்படிங்குது. ஆனால் நம்ம ஷாவுத்தியன் என்ன சொல்லுது, இல்லைப்பா, ஏற்கனவே என்கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்குது, அது பத்தாததுக்கு நான் இன்னொரு ஸ்வாடை வர செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், உன்னை என்னால் கூப்பிட்டு போக முடியாது அப்படிங்குது. இப்போது இந்த ஸ்வாடுக்கு பயங்கர வருத்தம், ஐயோ என்னடா இது, கிடைச்ச சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்குது. அந்த டைமில் ஷாவுத்தியன் என்ன சொல்லுது, உனக்கு வேணும்னா நான் வேற ஒரு வழி சொல்கிறேன் அப்படிங்குது. என்ன வழி அப்படின்ன உடனே, மாஸ்டர் இருக்கார்ல, ஆமாம், அவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, அவளுமே இங்கே வந்திருக்கா, அவள் இங்கே ஏறி வந்தா அப்படின்னா நீங்கள் வந்து அவளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்குது. இதை கேட்ட உடனே எல்லா ஸ்வாடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். இது மாஸ்டருக்கு சிஸ்டர் இருக்காளான்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஷாவுத்தியன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவன் இங்கே ஏறி வரணும், சரியா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்குது. அதாவது இங்கே இருக்க அந்த ஸ்வாட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, இந்த ஸ்வாட்ஸோட கண்ட்ரோலில் தானே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்களோட வீரியத்தை குறைச்சிக்கோங்கப்பா, அந்த பொண்ணு ஈஸியாக மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குது. இதை பார்த்த உடனே லின்ஃபங் யோசிக்கிறான், ஆஹா இதுக்கு மேலே போனால் வம்பா போயிடும், எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, நான் முதல்ல ஸ்வாட்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் செலக்ட் பண்ண ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான்னா அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட் லெவல் ஸ்வாட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே ஒரு கத்தி என்ன சொல்லுதுன்னா, எது காட் லெவல் ஸ்வாட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறீங்களா, அப்போ நீங்கள் முதல்ல டெஸ்ட்டை பாஸ் பண்ணணுமே அப்படிங்குது. ஷாவுத்தியன் என்ன சொல்லுது, டெஸ்ட்டா, அதெல்லாம் என் மாஸ்டர் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவார் அப்படிங்குது. இப்போது அங்கே ஒரு ஸ்வாட் மாதிரி இருக்குது, அங்கே கொண்டு போய் இவனோட நேம் பிளேட்டை வச்ச உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெசனேட் ஆகுது. அப்போது அந்த ஒரு ஸ்வாடால இவனுடைய மார்ஷல் சோல் என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உடனே அது என்ன சொல்லுதுன்னா, நீ உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு குவாலிஃபைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இழுத்துக்குச்சு பாவனை. அங்கே போய் பார்த்தா ஒரு வாசகம் எழுதியிருக்கு, லைஃப் அண்ட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இவங்களுக்கு என்ன கேள்வினா, அவ்வளோ சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட முடியாது போல தெரியுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது ஒரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போகிறாங்க. போன உடனே பயங்கரமான ஃபயர் அப்படிங்கிறது எரிய ஆரம்பிக்குதுங்க. இந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நிர்வாணா ஸ்டேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவலில் இருக்குது. இப்போ லின்ஃபங் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, அப்போ அவங்ககிட்டயுமே ஃபயர் பவர் இருக்குது. ஆனால் இந்த ஃபயர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இவங்களுக்கு அடுத்த கேள்வி என்னென்னா, இது சப்போஸ் டெஸ்ட் தான் அப்படின்னா ஏன் எல்லா இடத்துலையுமே ஃபயர் இருக்குது, ஒருவேளை நம்ம தப்பான டைரெக்ஷனுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. லின்ஃபங் என்ன சொல்கிறான், ஆமாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம தப்பாக தான் யோசிச்சுட்டு இருக்கோம் போல தெரியுது. இந்த காட் லெவல் ஸ்வாட் அப்படிங்கிறது சாதாரண மனுஷங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஃபயர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல்லேருந்து வந்தது தான் நினைக்கிறேன். இந்த டெஸ்ட்டை எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிர்வாணா ஃபயர் டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய ஈவில் டிராகன் அது என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய ஷிப்பை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. எங்கே போகுது, இதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிக்கு இவங்க போய் காப்பாற்றினாங்களே பீஸ்ட் கிட்ட இருந்து, அந்த சிட்டிக்கு தான் போய்கிட்டு இருக்காப்புல. அங்கே இருக்க காவலாளிகள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ ஈவில் டிராகன் வெளியில் வந்துச்சு போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், நல்லா பாரு, அந்த டிராகன் ஆக்சுவலாக வந்து கப்பலை இழுத்துக்கிட்டு வருது, அப்போ யாரோ ஒரு ஹியூமன் பீயிங் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். ஆக்சுவலாக வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அந்த ஈவில் டிராகனை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறந்து போனான் இல்லையா, அவனுடைய தாத்தா தான்ப்பா வந்திருக்கான். வந்தவன் ஸ்ட்ரெயிட்டாக பேரனை பற்றி தான் கேட்குறான். இவங்களுக்கு அல்லு இல்லை, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஐயா தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இவனுங்க நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவன் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டான், அவனை தேடி நாங்கள் ஆட்கள் அமிச்சோம், அதுக்கப்புறம் அவனை வந்து அந்த ஈவில் டிராகன் கொன்னுடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஆனால் வந்தவன் அதெல்லாம் வந்து நம்புறதுக்கு தயாராகவே இல்லை, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தவனுங்க என்ன முடிவுக்கு வரானுங்க அப்படின்னா, அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. வந்தவன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய பேரை வந்து ஒரு ஜீனியஸ், ஆனால் இந்த இடத்துல அவனை கொன்று இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள், யார் அவனை கொன்னது, அவன் கொலைக்கான நீதியை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைலாக் பேசுகிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா சொன்னால் கேளுங்க, அந்த டீமன் டிராகன் தான் அவனை கொன்னுடுச்சு அப்படிங்கிறாங்க. இவங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாகவே இல்லை. உண்மையை சொல்லு, யார் கொன்னது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இவங்களோட வயலன்ஸை தாங்க முடியாமல் ஒருத்தன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். யார் கொன்னது அப்படின்னா, இந்த மாதிரி லின்ஃபங்னு ஒருத்தன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே பழிய போட்டாங்க. சரி யார் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ன உடனே அவனோட மொத்த ஜாதகத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவன் யார், அவங்க அப்பா யார், அவங்க அப்பா வந்து ஸ்வாட் கிங் இல்லையா, அவங்க அப்பா பேரை சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், அவன் எங்கே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் முதற்கொண்டு மொத்தத்தையும் கொட்டிட்டான். இவனுங்க பார்க்குறானுங்க, இது லின் ஷாவுத்தியனோட பையனா, அவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அவர் வந்து ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டுக்கு போயிட்டு நிறைய ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத வெளில எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இந்த லின்ஃபங் கையில் ஒரு மிரர் இருக்குல்ல, அதை பார்த்தா காட் லெவலில் இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஆளுக்கு என்னென்னா, யாராக இருந்தாலும் சரி என் பேரனை கொன்று இருக்கானீங்க, நான் கண்டிப்பாக அவனை கொன்னே தீரணும்,
டேய் எந்த பக்கம் போனோம் வழி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்வாட் செக்டாருக்கு தான் வர போகிறாங்க போல தெரியுது. இங்கே நம்ம ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் லெவல் ஸ்வாட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க, ஸ்வாட் கூட ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ லின்ஃபோங்கோட சிஸ்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போது லின்ஃபங் சிஸ்டர் என்ன சொல்கிறா, நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம், அந்த சேக்ரெட் லெவல் ஸ்வாட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போகலாம் அப்படிங்கிறா. இவங்க பார்க்குறாங்க அங்கே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லையே, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் லீமோ என்ன சொல்கிறான், நீங்கள் சேக்ரெட் லெவல் ஸ்வாடுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகும்போது ஜாக்கிரதையாக போங்க, அங்கே இருக்க எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அடிபட்டுற போகுது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே சிங்கி என்ன சொல்கிறாங்க, என்னையா இந்த மாதிரி பேசுகிற, எனக்கு தெரிஞ்ச லீமோ இந்த மாதிரிலாம் பேச மாட்டானே அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதான் இவங்க சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னோட வில் பவர் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது, நீ வந்து பின்தங்கி போயிடுவே, எங்களுக்கு ஈக்குவலாக உன்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ 3 பேரும் அங்கே போய் ஏறலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கரமான எனர்ஜி இவங்களை தாக்குதுங்க. அப்போ அங்கே ஸ்வாட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் யோசிக்குது, யாரோ ஒருத்தங்க ஏறி வராங்கப்பா, எனக்கு தெரிஞ்ச மாஸ்டரோட சிஸ்டர் தான் வரா போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குஷியாக பேசிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு எனர்ஜி. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க இப்போ அந்த எம்பரர் லெவல் ஸ்வாட் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி 3 பேருமே அட் அ டைமில் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு வழியாக என்ன ஆகுதுன்னா போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. இவங்க 3 பேருமே உள்ளுக்குள்ளே போயிட்டானுங்க. இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு என்னன்னா, டேய் என் கண் ஏதாவது பொய் சொல்லுதா, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. அப்போ அங்கே போகிறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை போல தெரியுது, வாங்க நம்மளும் ட்ரை பண்ணுவோம், ஒன்றா போகலாம் அப்படின்னு போகிறாங்க. இவனுங்க வாங்கின அடியை நீங்களே பாருங்கள், சரியான அடி அடித்து தூக்கி போட்டுச்சிங்க அவனுங்கள. என்னடா நடக்குது, அவங்க ஈஸியாக போயிட்டாங்க, நம்மளால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறானுங்க. இப்போ இவங்க 3 பேரும் அங்கே போன உடனே அந்த ஸ்வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்குது. அது வந்து இவங்களை வெல்கம் பண்ணுது. இவ பார்க்குறா, என்னடா ஸ்வாட்ஸ் எல்லாம் பேசுது அப்படிங்கிறா. அந்த டைமில் உள்ள இருக்க அந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது வெளியில் வந்து கேட்குது, இந்த மாதிரி மாஸ்டரோட சிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுறா, எந்த மாஸ்டர் பற்றி கேட்குறாங்க தெரியலையே அப்படிங்கிறா. அதான் சிங்கி சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு உன் பிரதர் பற்றி தான் சொல்கிறாங்க போல தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அங்கே இருக்க ஸ்வாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுற்ற ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஸ்வாடாக வந்து என்ன செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சுற்றுது. இவ்வளோ அப்படியே பார்க்குறா, என்னடா இது இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. சிங்கி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை தான் கிடைக்கும், நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து அந்த ஸ்வாட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறா. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு 2 ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 2 பேர்கிட்ட போய் பேசுது. உங்களுக்கும் வந்து ஸ்வாட் மாஸ்டர் தெரியுமா, உங்களுக்கும் அவருக்கும் வந்து ஏதாவது ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அவங்க 2 பேர் பார்க்குறாங்க, ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பா என்னடா அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்வாட் என்ன சொல்லுது, உங்களை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறோம், எங்களை வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கு கேள்வி என்னென்னா, அப்போ லின்ஃபங்கால தான் வந்து நீங்கள் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஸ்வாட் என்ன சொல்லுது, இல்லை அப்படி கிடையாது, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் வந்து பியூராக இருக்குது, அதனால தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு ஸ்வாட் கூட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு அதை வந்து தன்னுடைய உடம்புல ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.